மேடைகள்லேயே மிக கடினமான மேடை என்னென்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பில் பேசுவது. அதில் நான் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஆள் கிடையாது. அப்படியே பொதுவான ஒரு விஷயங்களை பேசிட்டு போகிறதுல தான் எனக்கு பழக்கப்பட்டது. ரெண்டாவது, இந்த மாதிரியான இலக்கிய அல்லது எழுத்தாளர்கள் நிகழ்ந்து உட்கார்ந்துருக்கிற மேடை, அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மேடை. அதனால தான் சுப்பிரமணிய சிவா என்னை பக்கத்தில் உட்காந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு. அதுக்கு காரணம், படிப்பின் மீது எனக்கு சிறு வயதிலிருந்தே நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். தாரே ஜமீன் படத்தில் வர்ற அந்த சிறுவனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் நான். அந்த புத்தகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பதட்டம் வரும். பள்ளிக்கூடம் திங்கக்கிழமை காலையில் வந்துட்டாலே காய்ச்சல் வந்துடும். சனி ஞாயிறு இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் திங்கக்கிழமை காலையில் பிறந்துட்டாலே நான்லாம் பல வேலைகள் பார்த்துருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு கிளாக் இருக்கும். அப்போல்லாம் இலங்கை வானொலி இருக்கும். அதில் தான் டைம் இருக்கும். அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி தான் ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 6 பேர் உள்ள குடும்பத்தில் எங்கள் அம்மா ஒரு பக்கம் எல்லோரையும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூலுக்கு. இந்த ஒரு கட்டத்தில் 10 மணியோட பாடல் முடிஞ்சிடும். அப்போ அதோடு நின்றோம். அதுக்கப்புறமா வேறு இதுக்கு போயிடுவேன். 10 மணி வரைக்கும் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போனவுடனே ஒரு 200 மீட்ரு ஆமாம் அவ்வளோதான் ஒரு ஸ்கூல். அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன செய்வேன்னா, ஒரு கிளாக் இருக்கும். எங்கள் அம்மா கிச்சனில் வேலை செய்யும்போது நான் வேகமாக ஓடி போய் அந்த கிளாக்கில் இருந்து 10:09:55 இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே 10:10க்கு நகட்டி முள்ள நகட்டிட்டு இறங்கிடுவேன். நான் 5 நிமிஷத்தில் போயிடலாம் நான் ஸ்கூலுக்கு. 10:10க்கு போய்ட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போய்ட்டு அப்படி இப்படியே சுற்றிட்டு வருவேன். அது ஒரு 10:20க்கு வந்திருக்கும். அப்படியே நானாக ஒரு ஷாக்கிங் ஆவேன். நானே அந்த கிளாக்கை பார்த்துட்டு ஐயோன்னு ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பேன். எங்கள் அம்மா அப்படி பார்ப்பேன், என்னன்னு. ஐயோ 10:20 ஆச்சு, இன்னைக்கு காலையில் 9:50க்குலாம் வர சொன்னாங்க, இப்போ போனால் ஆப்ஷன் போட்டிருப்பாங்களே அப்படின்னு. அப்படி எங்கள் அம்மா மேலே எங்களையும் பார்ப்பாங்க. இப்போ தானே உள்ளே போனது மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ நேரம் ஓடிச்சு அப்படின்னு. அப்படியே அன்றைக்கி 1/2 நாள் மட்டம் போட்டுருவேன். மட்டம் போட்டுட்டு அடுத்த 1/2 நாள் மத்தியானம் ஒன்று என்ன செய்வேன்னா, இப்போ அதுக்குள்ளே அந்த 1/2 நாளுக்குள்ளே திட்டம் போட்டுருவேன் நான், அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு. சரி, கல்பனா தேட்டரா, சிந்தாமணி தேட்டரா, எது நியூ சினிமாவா, ஏதோ ஒன்று பிளான் போட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு பையை தூக்கிட்டு கிளம்பிடுவேன். இப்போ அதுக்கப்புறமா அந்த முள்ளை திரும்பவும் பழைய அந்த 10 நிமிஷம் ரிவர்ஸில் கொண்டு வச்சுட்டு போயிடுவேன் நான். அப்போது படிப்போடு எனக்கு இருந்த அந்த ஒரு பதட்டம் தான் புத்தகங்கள் படிக்கிறதுலேருந்து ரொம்ப தூரமாக ஆக்குனது. ஆனால் இந்த மேடைக்கு வந்ததுக்கு காரணம் அந்த புத்தகம் இல்லை, அதுக்கு அந்த புத்தகத்தை எழுதிய நபர் தான் இந்த மேடைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. புத்தகம் என்ன அழைச்சிட்டு வரல. சரி, ஏன் அவருக்காக நான் வரேன் அப்படின்னா, இந்த விழாவில் உடன் பிறந்த தங்கை தொகுத்து வழங்க பெற்றோர்கள் இருவரும் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிற இந்த பாக்கியம் இருக்கு இல்லையா, ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, தன்னை இந்த சமூகம் ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய குடும்பத்தாருக்கு உணர்த்துகிற ஒரு இடம் இருக்குல்ல. இந்த மாதிரி யார் விழா நடத்தினாலும் அந்த விழாவுக்கு போகிறது என்னுடைய வழக்கம். காரணம், எனக்கு அப்படி ஒரு விழா நடக்கவே இல்லை இது வரைக்கும். நான் திரைத்துறைக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னுடைய திரைப்படங்கள் எதுவும் மௌனம் பேசியதாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், பருத்திவீரன் வெற்றியாக இருக்கட்டும், எந்த படத்திற்கும் ஒரு வெற்றி விழான்னு ஒன்று நடத்தினதே கிடையாது. என்னுடைய திரைப்படங்களில் இசை வெளியீட்டு விழாவுக்கும் என்னுடைய குடும்பத்தார்கள் யாருமே வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க என்னை தூரமாக தான் வச்சுருந்தாங்க. திரைத்துறை, இங்கே பேசின ஒரு சகோதரர் சொன்னார், குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் சினிமாவில் ஜெயிக்கவே முடியாது. அப்படிலாம் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க. அதுதான் உண்மை. அப்படி ஒரு விழா நடக்கலை. எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் அப்படி திரைத்துறை சார்ந்து நீ இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த நடிகரை பார்க்கணும், இங்கே போகணும் அப்படின்லாம் எதுவுமே கேட்டதே கிடையாது. என்னுடைய தாயார் கேட்டதில்லை, எங்களுடைய மனைவி கேட்டதில்லை, என்னுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. அது சொன்ன மாதிரி தண்ணி தெளித்து விட்டாங்கன்னே நான் அப்படியே வந்துட்டேன்னா நீங்கள். ஆனால் 2 நிகழ்வுகள் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அது 2மே நடக்காமல் போயிடுச்சு. நடக்காமல் போயிடுச்சுன்னா, சைப்ரஸில் விருது வாங்கிட்டு வந்திருந்தேன் ராம் திரைப்படத்துக்கு. அப்போது
உங்களுக்கு தெரியும், திரைத்துறையில் இருக்கிற வெற்றி அடைந்த நடிகர்கள் ஒரு விருதை வாங்கும்போது இதனுடைய பெற்றோருக்கு நான் கொடுக்குறேன்பாங்க, அல்லது விருதை வாங்கும்போது மேடையில் ஏற்றி, இப்போ சேரன் போன்ற இயக்குநர்கள்லாம் தன்னுடைய தகப்பனாரை அனுப்பிச்சு தேசிய விருதை வாங்கினார். அப்போ எனக்கு அந்த சூழல் இல்லை. சைப்ரஸ் நான் போயிட்டு வந்தப்போ இல்லை. அப்போ அந்த முதல் முறையாக சைப்ரஸில் அந்த விருதை வாங்கும்போது அப்பவும் தனியாக தான் இருக்கேன், யாருமே கிடையாது. தனியானா அந்த ஆடிட்டோரியத்திலே யாரையுமே தெரியாது. ஏன்னா அந்த நாட்டுக்கே அதுதான் முதல் முறையான ஒரு சர்வதேச விருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியன் ஹை கமிஷனர் எனக்காக காலையிலேருந்து காத்திருக்காரு நான் வர்றேன்னு சொல்லி. அவருக்கு சொல்லி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வர்றான், ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து வர்றான். வந்த இடத்துல 2 அவார்டை வாங்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கோம். பேசுவதற்கு கூட துணைக்கு ஆள் கிடையாது எனக்கு. அப்படி ஒரு இடத்துல தான் நின்றுட்டுருந்தேன். அப்போ எங்கள் அம்மா கிட்ட மனசுக்குள்ளே ஒன்று இருந்தது. சரி, அடுத்து பருத்தி வீரன் திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே இருந்தது, இந்த படத்துக்கு ஒரு விருது கிடைக்கும்போது எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் உறுதியாக நம்பினேன். நான் ஸ்டேட் அவார்டு இந்த படத்துக்கு நான் வாங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவதமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியலில் பருத்தி வீரன் திரைப்படத்துக்கு எனக்கு ஸ்டேட் அவார்டு கொடுக்கல. சிறந்த படம், சிறந்த நாயகன், நாயகி, இசையமைப்பாளர், குணச்சித்திர நடிகர், சிறந்த படம் எல்லாம் இருக்குது. இயக்குனருக்குமான விருதை மட்டும் வேற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. அதில் ஒரு அரசியல் அன்றைக்கி நடந்தது. அதனால் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியலை. அது ஒன்று முடிஞ்சிருச்சு. சரி, என்னுடைய மனைவி என்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காளா அப்படின்னா அவள் ஒன்று தான் கேட்டிருக்கா. எந்த நடிகரை நான் இது வரைக்கும் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டதே இல்லை. அவர் கமலஹாசனை பார்க்கணும், ரஜினிகாந்தை பார்க்கணும், அன்றைக்கி உச்சத்தில் இருந்த, அல்லது விஜய் சார் பார்க்கணும், அஜித் சார் பார்க்கணும் அப்படிலாம் சொன்னதில்லை. படம் பருத்தி வீரன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு நாள் கேட்குறா, எனக்கு ஒரே ஒரு நாள் சிவகுமார் சாரை பார்க்க கூப்பிட்டு போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அவர். அவள் கேட்ட உடனே, எதுக்கிட்டே அவரை பார்த்து என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை சும்மா சிவகுமார் சார் மட்டும் என்னைக்காவது பார்க்கலான் இருக்கு, ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி படம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் காத்திருந்தா படம் முடியும் போது நடந்தது தான் அந்த சமூகத்துக்கே தெரியுமே. இன்றைக்கி வரைக்கும் அதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. சிவகுமார் சார்கிட்ட என் மனைவி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்ற தகவலை சொன்னதே கிடையாது. அப்போ இதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. அதனால தான் யாராவது தன்னுடைய உறவுகளோட நான் ஒரு ஆளாக இருக்கேன்னு நிற்கணுங்கும் போது அவங்க பக்கத்தில் நிற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்பீக்கர் தானே. வேறு என்ன ஒரு மனிதன் இங்கே என்ன வெற்றி அடைஞ்சிட முடியும்? வேறு என்ன, எது வெற்றி, எது சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று இருக்குது. அப்போது இந்த மாதிரியான மேடைகளுக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். சரி, என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே கடைசியாக பேச விடுவாங்க, அது நல்லா தெரியும். சரி, இருக்கிற எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து அங்கங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். சரி, முதல்ல ஆரம்பித்த எழுத்தாளர் செந்திலேருந்து கொஞ்சம் ஆரம்பித்து வச்சு அவர்கிட்ட ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒன்றுன்னா இது கிட்டத்தட்ட சேர் கூடிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் கதைகளை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய நண்பர் செந்தில் பேசும்போதே மெமரி ஃபுல்லாகிருச்சு. கவிதா பாரதி அந்த மெமரி ஃபுல்லாக இருக்கு, உள்ளே இறக்குறாரு. நானும் எதடா வைக்கிறது, இவர் சொல்கிறதுல எதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தா உள்ளே அது கொலாப்ஸ் ஆகுது. ஏற்கனவே இருந்தது எல்லாம் சேர்ந்து அவர் ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ மொத்தத்தில் என்னென்னா மண்டைக்குள்ளே கலைஞ்சி நிற்கிது எல்லாமே, எதுவுமே நினைவில் இல்லை. ஆனால் நான் எடுத்துக்கிறது என்னென்னா, ஏன் படிக்கிறதெல்லாம் இங்கே பேசும்போது சில விஷயங்களை இங்கே இல்லை, எங்கே பேசினாலும் யார் பேசினாலும் பேசுகிறவங்ககிட்ட ஒன்று என்னால் எடுத்துக்க முடியும். அது எனக்கு புதுசாக இருக்கும். எழுத்தாளர் செந்தில் முதல் பேச்சாளராக அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். மனிதனுடைய அதிசயமான ஒரு கற்பனை தான் கதை அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அதை அப்படி நான் விஷுவல் பண்ணி பார்க்குறேன். நான் இது வரைக்கும் இப்படி கேட்டதே இல்லையே. நம்ம வேறு என்னென்னமோ கேட்டிருக்கோம். மனிதனுடைய அரிய கண்டுபிடிப்புன்னு என்னென்னத்தையோ சொல்லியிருக்கோம். நான் சயின்ஸாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது சக்கரம் தான் மனிதனுடைய அரிய கண்டுபிடிப்பு. சக்கரம் கண்டுபிடிக்கலன்னா உலகம் இவ்வளோ வேகமாக இயங்கி இருக்க முடியாது. இப்படி ஒன்றுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது கற்பனைன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது நல்லா இருக்கே அப்படின்னா அடுத்து அவருடைய நண்பர் செந்தில் சொல்கிறாரு, நாங்கள் யாருன்னு எங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே மற்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் நட்பாயிட்டோம். அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு வாழ்வியல் இருக்குது.
இந்த இந்த வார்த்தையை எப்படி ஒருத்தர்னால தேர்ந்தெடுக்க முடியும்? நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியலை, மற்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கவிதா பாரதி சொல்லும்போது தான், கவிதா பாரதி இல்லை, அந்த அவர் யார் புத்தகத்தை அப்பா கொண்டு போய், கவிதா பாரதி, கவிதா பாரதி தான். அது ஆகச்சிறந்த கதை அதுதான், உலகின் ஆகச்சிறந்த கதை அதுதான். தன்னுடைய மகன் எழுதிய புத்தகங்களே எழுத படிக்க தெரியாத ஒரு தந்தை அதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கா விற்றுருக்காரு அப்படின்னு சொன்னால், கொண்டு போய் இலவசமாக கொடுத்துருக்காருன்னு சொன்னால், ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகனை நினைத்து பெருமைப்பட்டிருக்காருன்றது தான் பார்க்கணும். அப்போது அந்த அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் தான் இன்றைக்கி ஜெகனுடைய தகப்பனாரும் தாயாரும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரசாத் லேப் எங்கே இருக்குதுன்னு கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி முதல் முறையாக வந்து இப்படி ஒரு சென்னையில் இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படி பார்த்துருக்காங்கன்னா, இதுதான் ஒரு மனிதன் அடைந்த உயரம். அப்போது ஜெகன்ற ஒரு மனிதன் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் பூலாங்குளம்னு ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் பிறந்து அவங்க ஏதோ டீ கடை விவசாயம்லாம் பார்த்துட்டு தொடக்கத்தில் இருந்திருக்காங்க. இதுதான் எனக்கு ஜெகனை பற்றி தெரியும். அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்த ஒருத்தர் 6ஆவதோட படிப்பை நிறுத்திடுறேன். படிப்பின் மேலே ஈடுபாடு கிடையாது, படிப்பின் மேலே ஈடுபாடு கிடையாது. ஊரில் கிராமத்தில் போய் பீடி குடிக்க, அப்படியே வேட்டைக்கு போக, ஊர் சுற்ற, இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ மில்லில் போய் வேலை பார்க்க, இப்படி ஒரு 16 வயசு வரைக்கும் கடந்துடும். 16 வயசு கடந்த பிறகு அந்த 16ஆவது வயசில் சொந்த பந்தம்லாம் சேர்ந்து ஊருக்குள்ளே அப்படியே இருந்தான்னா இது உருப்படாமல் போயிடும். அதனால் இதை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விடுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனால் அங்கே போய் இந்த பழைய காய்லாங்கடை வியாபாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, அந்த வியாபாரத்தில் போய் ஈடுபடுறேன். அதுக்கு பின்னால் கேரளாவில் கொஞ்ச நாள் போய் மண் சுமக்கிற வேலை பார்க்குறேன். மண் சுமந்துட்டு வர்ற வேலை பார்த்துட்டு வரேன். திருப்பி திருச்சியில் போய் பாத்திர வியாபாரம் பார்க்குறாரு, தெரு தெருவாக போய். இப்படி ஒவ்வொரு இடமா போய் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பார்த்துட்டு, இந்த காலகட்டத்தில் தான் இந்த பழைய பொருட்களை வாங்கும்போது வாங்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி எடைக்கு வாங்கி போடுவோம் இல்லையா, அதில் ஏற்பட்ட வாசிப்பு பழக்கம்தான் அவர் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. அந்த புத்தகங்களை வாங்கி அதை படித்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கிடையில் ஐயா வழியில் உள்ள நுழைஞ்சு, ஐயா வழியில் நுழைஞ்ச உடனே அது வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையான ஒரு ஏகை இறைவருக்கு வந்து, ஆமாம், ஏக இறைவனை வணங்குகிற ஒரு கூட்டம், அது இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு ஆன்மீக குழு. அது அங்கே தான் இவர் நிறைய, எனக்கு இவரோட ஸ்டேட்டஸில் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஜெகனை ஏதாவது போட்டுகிட்டே இருப்பார். இந்த ஜீரக பிரியாணி சாங் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தேன் நான். உண்மையிலே இந்த பாட்டு பெரிய ஹிட்டு போல் இருக்குது அப்படின்னு. காரணம் என்னென்னா, இவர் தினம் இருக்கும். அது சொன்னார் இல்லையா ஒருத்தர், அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணாருன்னு. அதுக்கு காரணம் வந்து எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி அங்கேருந்து மெதுவாக வந்து அப்புறம் அந்த சென்னைக்கு வந்து வெற்றிவேந்தன்ற ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து, ஆஃபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்து, சம்பளம் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து, அவங்க பின்னால் ஒரு படம் எடுப்பாங்கன்னு எடுத்து நாகேஸ்வரங்கன்ற படத்தை எடுத்து அதில் உதவிக்கு லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து, அப்புறம் அவங்க கம்பெனிலேயே ஒரு கேஷியராக வேலை பார்த்து, அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு எழுதி, அதுக்கு பின்னாடி ஒரு மீடியாவுக்குள்ளே வந்து, அங்கேருந்து அப்புறம் ஜீரக பிரியாணி, அப்புறம் தாய் கிழவி, இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படத்துக்கும் பாட்டு எழுதி, இப்போ கேட்டால் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் மு. ஜெகன் கவிராஜன் இவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை வச்சு இந்த சென்னையில் இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நடத்தி, அப்போ நான் அதை ரசிக்கிறேன். நான் இதை கொண்டாடுவதற்கு இது மாதிரியான ஆட்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான விழாக்களில் கலந்துக்கிறேன். தவிர அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, அது அவர் சொன்னார் இது நாவல்னார் ஒருத்தர். எனக்கு முதல்ல நாவலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தெரியாது. அது ஏதோ இது சிறுகதையா தொடர்கதையா இதெல்லாம் நமக்கு அது சுத்தமாக அந்த ஏரியாவே இல்லை. நான் அப்படியே என்னோட வாழ்வியலில் கூட இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு, கதை சொல்லின்னு சொன்னாங்க இல்லையா, எங்கள் அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து அவங்க கையில், அவங்களோட கையில் இந்த இடத்துல படுத்திருப்பேன், அவங்க சொல்லுவாங்க, அந்த அந்த வருவான் பாரு, அந்த ஹீரோ வந்து நிற்பான் பாரு, வில்லனை அடின்னு அடிப்பான் பாருன்னொடனே நானாக அப்படியே விஷுவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்று கொடுப்பாங்க.
அந்த பழக்கம்தான் இப்பவும் நான் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு போனாலும் அது என்ன மொழியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் அதிலேருந்து ஒன்று எடுத்துக்கிறது. அது நானும் இங்கே இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு நானும் இந்த அடங்கம் ஒரு டைரக்டரும் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது அண்ணே அருமையான வார் மூவினே அப்படின்னா நான் வெளியே வந்தோடனே சொன்னேன். அப்போ அது ஒரு வார் மூவி நான் பார்த்துட்டு வந்தோடனே சொன்னேன், கார்த்தி நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு லவ் இருக்குன்னு. சார் அது வார் மூவி சார் அப்படின்னாங்க. ஓ நீ எதை பார்த்தேன்னு எனக்கு தெரியலையா, நான் அதுக்குள்ளே இருக்கிற லவ்வை தாயா பார்த்தேன்னு. அப்போ நான் உன்னை கற்பனையாக உருவாக்கிக்கிறேன். அதுபோல தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிடமிருந்தும் நான் உன்னை எடுத்துக்கிறேன். நான் அவர்களிடமிருந்து சரியான சிந்தனை அல்லது நான் எனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறேனே தவிர பாசிட்டிவாக பேசணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சமூகம்லாம் பாசிட்டிவாலாம் கிடையாது. அது நெகட்டிவோட உச்சத்தில் இருக்குது. நெகட்டிவோட உச்சத்தில் இருக்குது. நீங்கள் உன்னுடைய உறவினர்கள் சொந்த தங்கச்சியோட ஒரு அல்லது அக்காவோட ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட கேவலமாக கமெண்ட்டு போடுறதுக்கு இங்கே 40 பேர் இருக்கான், 4000 பேர் இருக்கான். அதனால் இந்த சமூகத்தில் இந்த சிந்தனையோடு வாழ்வது என்பதே மிகப்பெரிய சத்திய சோதனை தான் இந்த மாதிரியான ஒரு சூழலில். அதனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க. அதுக்காக உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கும் நீங்கள் சந்தித்த மனிதர்களையும் அல்லது உங்களுடைய வட்டார கதைகளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். உங்களுடைய உயரம் இது மட்டும் இல்லை. அவர் ஒரு முறை சொன்னார், ஆனால் சார் நான் வந்து இந்த இடத்துல இருந்து எங்களோட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, நான் இவ்வளோ இதுவே பெருசு சார் அப்படின்னாரு. அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. காலம் யாருக்கு எதை கொடுக்கும் அப்படின்றத நம்மலாம் முடிவு பண்ண முடியாது. அது காலம் முடிவு பண்ணும். யார் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும், யார் கையில் ஆட்சியை கொடுக்கணும், யாருக்கு புகழை கொடுக்கணும், யாருக்கு அந்தஸ்தை கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணுன்றதெல்லாம் அது காலம் முடிவு பண்ணும். காலத்தோடு ஒத்து போய் அதை புரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். ஓ காலம் இந்த பாடத்தை நமக்கு நடத்திருக்கா. நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கணுன்ற அவசியம் இல்லை, விரும்பினது எதுவுமே நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இந்த மேடையில் இத்தனை பேர் எழுத்தாளர்களாக சிந்தனையாளர்களாக இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்கும் எனக்கும் தொடர்புள்ளாத நடுவில் இருக்கிற நான் தலைமை உரை ஆற்றுவது போல தான் இந்த சமூகமும் அப்படி தான் இருக்கும். கார்த்தி சிரிக்கிறாப்புல. ஆமாம், கைதட்ட வேற சொல்கிறாரு. கார்த்தி தான் இந்த விழாவின் நாயகன், இதுக்கு காரணம்னாப்புல. கார்த்திக்கு இன்னொரு பேர் இருக்குது, கான்ட்ரவர்சி கார்த்தின்னு. ஆமாம், எனக்கு என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் ஏன் பிரச்சனை என்னென்னா, இந்த ஒரு பக்கம் லேட்டாகிக்கிட்டே இருக்குது. லேட்டாக இந்த உதயகீதம் திரைப்படம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் படம் ஓப்பனிங் வந்து மோகன் வந்து ஒரு ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டு இருப்பார். உதயகீதம் தானே? அந்த படத்தில் பாடி முடிக்கும்போது அந்த அரங்கத்துக்குள்ளே ஒவ்வொரு போலீஸாக உள்ளே வருவாங்க. ஏன்னா பாடி முடித்தோடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதுதான் அந்த ட்விஸ்ட்டு அந்த படத்தில் ஓப்பனிங் சீனு. அந்த மாதிரி நிகழ்ச்சி தொடங்கும் போது இல்லாத சில பத்திரிகையாளர்கள் போக 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 இந்த ரைட் சைடு ஏறிக்கிட்டே இருக்காங்க பூரா நம்ம டீமு. இது பூரா எனக்கு வந்து அந்த போலீஸ் ஞாபகம் வருது. இதை முடிச்சுட்டு வெளியில் ஒரு மைக் செட் இருக்குமே, அங்கே போய் சந்திச்சுட்டு போகிறதுக்கான தொடக்கம் மாதிரி தெரியுது. அதானா? அதனால் எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல நிகழ்வு 2.5 மணி நேரம் ஒரு படமே பார்க்க முடியாது உட்காந்து. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுனாக்க 1 மணி நேரத்துக்கு ஒரு எந்திரிச்சு அங்கிட்டு போங்கன்றான். ஆனால் நீங்கள் 2.5 மணி நேரம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஃபோனையும் பார்க்காம எதுவும் பார்க்காம உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஏதோ ஒரு உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையோ அல்லது உங்களுடைய நேர்மறையான சிந்தனையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமோ இறைவனுடைய ஆசீர்வாதமோ ஏதோ ஒன்று இந்த நிகழ்ச்சி அழகாக ஒழுங்குபடுத்தி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஜெகன், உங்களுடைய பயணம் தொடரட்டும், வெற்றியடையட்டும். நன்றி.